உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் சுண்டக்காய் வச்சு தான் சமையல் செய்ய. காய் பறித்தா இங்கே பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக சாம்பல் மாதிரியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நல்லா முத்தி போனது. இதெல்லாம் பறிக்கக்கூடாது. இது வேணும்னா நம்ம கட் பண்ணி வத்தலுக்கு போட்டுக்கலாம். ஆனால் இது பறிக்கக்கூடாது. இது கடையிறதுக்கு குழம்புக்கெல்லாம் சரியாக வராது. அடுத்தது இங்கே பாருங்கள், கொஞ்சம் கருப்பாலாம் இருக்குது. இதெல்லாம் நல்லா முத்தி போச்சு. இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது சாப்பாட்டுக்கு. இப்போ பாருங்கள், இது நல்லா பிஞ்சாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஒன்று ஒன்றா கிள்ளி எடுக்கணும். அதுதான் சரியாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சின்னது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரணும். என் பொண்ணும் என் கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா நிறையா வேணும். இன்னமும் கூட கிடச்சா நல்லா இருக்குமேன்னு நினச்சேன். ஆனாலும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு இருக்குது. இதுவே ஏராளம்தான். இதை கடையிறதுக்கு தேவை இவ்வளவு போதும். இப்போ நாம் இதை ஒன்று ஒன்றா லைட்டாக கீறி விட்டது மாதிரி அப்படி எடுக்கணும். ஃபுல்லாக ரெண்டாக எடுத்துடக்கூடாது. ரெண்டாக எடுத்தாச்சுன்னா தண்ணியில் எல்லா விதையுமே போயிடும். தோல் மட்டும்தான் இருக்கும், அதில் எந்த சத்துமே கிடையாது. அதனால இதை லைட்டாக ரெண்டாக கீறணும். பாருங்கள் எப்படி கீறி இருக்கிறேன்னு. இவ்வளவுதான். ஃபுல்லாக கீறக்கூடாது, இந்த சைடெல்லாம் கீறக்கூடாது. இப்படி தான் கீறி லைட்டாக கீறி இருக்கணும். கீறிட்டு இதை தண்ணியில் போட்டுறணும். ஓகே, எல்லாத்தையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு. கலரே எப்படி கருப்பாக மாறி போயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் அவிக்கணும். தண்ணியிலேருந்து சுண்டைக்காய் எடுத்தாச்சு. 1/2 லிட்டர் தண்ணியில் இந்த சுண்டைக்காயெல்லாம் கொட்டி வேக வைக்கணும். தண்ணி கொதிக்க ஆரம்பித்து 2 நிமிஷம் இருந்தால் போதும். அடுத்தது இதை வடித்து எடுத்துடணும். சுண்டக்காய் குழம்பு தான் எனக்கு வைக்க தெரியும். சுண்டக்காய் கடையிறது எப்படின்னு தெரியாது. அம்மா ஒரு நாள் செஞ்சு கொடுத்தாங்க, செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு தான் செய்கிறேன். இது மாதிரி தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 நிமிஷம் தான் நல்லா கொதிச்சிருச்சு. இடிவிதை வடிகட்டிடலாம். இப்படி செய்யாமல் சமைச்சா நல்லா இருக்காது அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இப்படி செய்கிறேன். ரொம்ப நேரம் வேக வச்சு வடித்தா எல்லா சத்தும் போயிடும். அதனால் கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறது. இப்போ இது கூட 2 தக்காளி, 1 முழு பூண்டு, 1 கை சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணியிருக்கேன், 8 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 இனுக்கு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கல் உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நல்லா கடையிற அளவுக்கு வேக வைக்கணும். ஓகே, இப்போ நாம் இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிடலாம். தண்ணியெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. சூப்பராக கடைஞ்சாச்சு. இனி நாம் தாளிச்சுக்கலாம். ஆயில் காஞ்சிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சதும் 2 இனுக்கு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய். இவ்வளவு சுண்டக்காய் சேர்க்கிறேன்னா அந்த அளவுக்கு இதில் அதிக அளவு சத்து இருக்கு. பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.